செதறுது. கெத்தா தூக்கணும். போட்டியா? கண்ணு வச்சுறாங்க. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். அடிக்கிற வெயிலுக்கு காலையில் எங்கடா போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நண்பர் பார்த்தீங்கன்னா நுங்கு வெட்டிகிட்டு இருக்க வா ப்ரோ அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கூப்பிட்டாங்க. அதனால் நான் பைக் எடுத்துன்னு சர்ன்னு கிளம்பிட்டேங்க. ஒரு லொக்கேஷன் சொன்னாங்க, அங்கே தான் போயிட்டு இருந்தேன். அங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனைமரமே இருக்குங்க. எப்படியும் நம்ம வில்லேஜ் சைடு இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் லொக்கேஷன் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா நுங்கு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. வருஷத்தில் இந்த சீசனில் மட்டும்தான் நுங்கு கிடைக்கும். கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் நிலத்துலையோ இல்லை பக்கத்துலேயோ இருந்தால் வெட்டி சாப்பிட்ருங்க. திரும்பவும் பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் தான் சாப்பிட முடியும். ஸோ நண்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கேன் வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் அங்கங்கே நம்ம காய்ஸ் எங்கே இருக்காங்கன்னு தெரியலீங்களே, உள்ளே போய் பார்ப்போம். நம்மளை சுற்றிலும் பனைமரம் தாங்க. வண்டி அங்கே தான் இருக்குது, கண்டிப்பாக அங்கே தான் இருப்பாங்க. கரெக்டாக லொக்கேஷன் வந்து ரீச் ஆகிட்டேங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா மரம் ஏறவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்த்து ஏறு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெட்ரா ஓலை வெட்டிடுறா. கையெல்லாம் கிழிக்கும், காலெல்லாம் கிழிக்கும். அந்த கத்தி எப்படி தெரியுமா இருக்கும்? கீழே மரத்துல நின்று விடியா எதுக்கு மேலே ஒரு நுங்க தூக்கு அப்படியே சூப்பராக தூக்கி வர. நீ தாண்டா ட்ரெண்டிங்க. தூக்கு தூக்குடா. அதுக்காக குளிக்கலாம் ரெடியாகி வந்துக்கிறேன். கெத்தா தூக்கணும். எங்கடா போய் நிற்கிற? நல்ல இடமா வி அப்படியே சூப்பர்வா. நெக்ஸ்ட்டு பயங்கரமாக இருவான் அவன். ஏன் கொலையவே காணும்? அவ்வளோதானா? அங்கேயே இது தலைவா. ஸோ நாங்கள் அடுத்த மரத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஒரு மரம் முடிஞ்சு அடுத்ததாக பல மரத்தை நுங்கு வெட்டலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நிறைய மரம் இருக்குது, ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்குது. நம்ம சின்ன மரமாக இருக்கிறத பார்த்து தான் ஏறி வெட்டிகிட்டு இருக்கோம். எதில் தம்பி? டேய் இதில் ஏறியா? ரெண்டு தில்லி இருக்குது. மக்களே வாங்க, உங்ககிட்ட ஈச்சம்பழம் காமிக்கிறேன். ஈச்சம்பழம் பார்த்துருக்கீங்களா? ஸோ இதுதான் இப்போ ஈச்சங்காயாக இருக்குது. அடுத்தது இப்படி வரும், அடுத்தது பழமாக வரும். காயாயோ
ரெண்டுமே வா. பணம் இல்லையா? காயாக தாங்க இருக்கு. தம்பி பார்த்தீங்கன்னா எங்களுக்காக மொசரின்னு கூட பார்க்காம ஏற்று இருக்காப்புல. அது வெட்டிடுறா. அவங்க நின்று வெட்டிடு, டக்குன்னு வெட்டிடு. ஆல்மோஸ்ட் பாதி ஏற்றாப்புல. மேலே குலை நல்லா இருக்குங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சன்லைட்டு அந்த அளவுக்கு வந்து தெரியல. நுங்கு வெட்டுவது எப்படின்றது நண்பர் வெட்டி காமிப்பார். கப்பு ஊற்றி வைக்குவாங்க. நான் போன என் பாப்பா சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சரிக்காதா? சாப்பிடு. கொண்டுவா. சரியா வந்துச்சு. ஒரு சூப்பர். எப்படி இருக்கு தலைவா? பக்கா தேன் மாதிரி இருக்குது. நுங்க மரம் ஏறி நேச்சுரலாக வந்து வெட்டி அப்படியே சாப்பிட்டு இருக்கோம். வெறு வயிற்றில் சாப்பிட்றதால இன்னும் பெனிஃபிட். ஸோ சம்மர் சீசனுக்கு தேவையான ஒரு நுங்கு சொல்யூஷன், மெடிசன் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து நுங்கு வெட்டி நம்மளுக்காக கஷ்டப்பட்டு வெட்டி கொடுத்தாப்புல. ஸோ யாருமே முடியாத மரத்தால் கூட ஏறி வெட்டினார். ஸோ ஃபஸ்ட்டு நுங்கு சாப்பிட போகிறோம். இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா காலையிலே சில்லுன்னு அப்படியே உள்ளே இறங்குதுங்க. அந்த ஃபீல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு இயற்கையான ஒரு நுங்குன்னு சொல்லலாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா சிட்டி சைடில் வந்து அதிகமாக வந்து கிடைக்கிறதில்ல நுங்கு. ஒரு நுங்கே பார்த்தீங்கன்னா 20 ரூபா 30 ரூபான்னு அந்த கண்ணிலே வந்து விற்றுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் இருந்தாலும் நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டிருக்காங்க. இந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த சூட்டையும் குடலில் இருக்க புண்ணையும் பார்த்திங்கன்னா ஆற்றுறதுக்காக இது பார்த்திங்கன்னா நுங்கு வந்து பயன்படுது. கண்டிப்பாக வந்து நம்ம வில்லேஜ் சைடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மரத்தில் யாருனா இல்லைனாலும் நீங்கள் யாரை தெரிஞ்சவங்கள வந்து மரத்தில் ஏறி வெட்டி சாப்பிடுங்க. ஸோ இயற்கையான முறையில் ஒரு நுங்கு. மக்களே மேலே ஏட்டாப்பில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 குலைக்கு இருக்குங்க. அங்கே சாப்பிட்டோம், எங்களுக்கு செட் ஆகலை. ஸோ அடுத்த மரத்துக்கு ஏற்றிருக்கோம். இன்னொரு மரத்துக்கு போனோம், ஃபுல்லாக மொசரன்றதுனால அவனால் ஏற முடில. ஸோ இப்போ மேலே ஏறிட்டாங்க. ஜூமிங்கில் பார்த்தாவே தெரியும், பர்ஃபெக்டாக ஏற்றாப்பில். கமான் ப்ரோ. ஒன்று செதறுது. போட்டியா?
ஆ கண்ணு வச்சுருக்காங்கய்யா. மக்களே, ஃப்ரெண்டுங்களோட நுங்கு வெட்டி சாப்பிட்டு இருக்கீங்களா நீங்கள், இல்லை ஃபேமிலியோடு சாப்பிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ